மகாலட்சுமி தாயார் சிவபெருமானை வழிபட்ட திருத்தலம். ராகு கேது பரிகார ஸ்தலமாக விளங்கும் சிவன் கோயில். இந்திரன் மற்றும் அர்ஜுனன் வழிபட்ட 1000 வருடம் பழமையான சிவன் கோயில். வணக்கம் வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் சென்னை திருவல்லிக்கேணியில் அமைந்திருக்கும் திருவெட்டீஸ்வரர் சிவன் கோயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். புகழ்பெற்ற பார்த்தசாரதி கோயிலிருந்து 1.5 கிலோமீட்டரில் இக்கோயில் அமைந்துள்ளது. கூகுள் மேப்பில் ட்ரிபிள்கேன் திருவெட்டீஸ்வரர் கோயில்னு போட்டால் கரெக்டான லொக்கேஷன் வந்துடும். கோயிலோட அட்ரஸ் மற்றும் கூகுள் மேப் லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், தேவைப்படுறவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்பொழுது கோயிலோட வரலாறு மற்றும் சிறப்புகளை ஒவ்வொன்றாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது போல அற்புதமான ஆலயங்களை பற்றி வீடியோஸ் பார்க்க என்னோட ரிமாக்கல் ரமேஷ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இக்கோயிலின் மூலவர் பெயர் திருவெட்டீஸ்வரர், அம்மனின் பெயர் செண்பகாம்பிகை, தலவிருஷமாக செண்பக மரம் உள்ளது. தீர்த்தத்தின் பெயர் செண்பக தீர்த்தம். இக்கோயில் 500 முதல் 1000 ஆண்டுகள் பழமையானது என்று தெரிகிறது. இப்பொழுது இந்த கோயிலோட வரலாறை பார்க்கலாம். பார்க்கடலை கடைந்த பொழுது சவர்பானு என்ற அரக்கன் தந்திரமாக தேவர்கள் மத்தியில் அமர்ந்து அமிர்தத்தை பெற்று உட்கொண்டான். இதை கண்டுபிடித்த சூரியன் மற்றும் சந்திரன் விஷ்ணுவிடம் முறையிட்டனர். அமிர்தம் பரிமாற பயன்படுத்தப்பட்ட கரண்டியால் விஷ்ணு அரக்கனை தாக்கினார். அரக்கன் 2 துண்டுகளாக கீழே விழுந்தார். அப்பொழுது தலை ஒரு பாம்பின் உடலுடன் இணைந்தது. மீதமுள்ள உடல் ஒரு பாம்பின் தலையுடன் இணைந்து ராகு கேது என்று ஆனது. மேலும் சிவபெருமானின் ஆசியுடன் கிரகம் என்ற அங்கீகாரமும் பெற்றது. இப்படிதான் அசுரன் ராகு மற்றும் கேது என 2 வடிவங்களை பெற்றார். சூரியனையும் சந்திரனையும் பழிவாங்க இந்த கிரகங்கள் சில நேரங்களில் அவற்றை சிறிது நேரம் விழுங்குகின்றன. இதைதான் நாம் சூரிய கிரகணம் மற்றும் சந்திர கிரகணம் என்று அழைக்கின்றோம். இந்த கதை மண்டபத்தில் உள்ள சுவரில் சித்தரிக்கப்பட்டுள்ளன. கோயிலுக்கு வரும் பக்தர்கள் ராகுவுக்கு உளுந்து மற்றும் கேதுக்கு கொள்ளு ஆகியவற்றை வைத்து சிவப்பு மலர்களால் திருவெட்டீஸ்வரை வணங்குகிறார்கள். பொதுவாக இரவில் அர்த்தஜாம பூஜையின் பொழுது சிவபெருமானின் பாதங்கள் மட்டுமே சிவன் கோயில்களில் பள்ளி அறைக்கு எடுத்து செல்லப்படும். ஆனால் இங்கு சிவபெருமான் உள்ளே அழைத்து செல்லப்படுகிறார். இதற்காக ஒரு தனி சிலை உள்ளது. இது கோயிலில் உள்ள அர்த்த மண்டபத்தில் வைக்கப்பட்டுள்ளது. யோக தட்சிணாமூர்த்தி தியான பாணியில் இடது காலை தரையில் அழுத்தியபடி ஒரு சன்னதியில் இருந்து அருள்பாலிக்கிறார். புரட்டாசி காலகட்டத்தில் இந்திரன் இங்கு இறைவனை வழிபட்டதால் கோயிலில் இந்திர பூஜை செய்யப்படுகிறது. இந்த கோயிலில் முதலில் 9 கிரகங்களுக்கான நவகிரக பூஜை செய்யப்படுகிறது. மூலஸ்தான தெய்வத்திற்கு அருகில் ஒரு ஸ்படிகலிங்கம் வைத்து அதில் 9 கிரகங்களுடன் தொடர்புடைய விலைமதிப்பற்ற கற்கள் மற்றும் பருப்பு வகைகள் வைக்கப்படுகின்றன. இந்த பூஜையின் பொழுது சூரியனுக்கு சமர்ப்பிக்கப்படும் பூவை எடுத்து பிரகாரத்தில் உள்ள சன்னதியில் சூரியனுக்கு வைத்து வழிபடுகிறார்கள். பின்னர் 300 ருத்ர மந்திரங்களை உச்சரித்து கிரக பாதிப்பிலிருந்து விடுபட ருத்ர சாத்த அரசனை செய்கிறார்கள். இது ஒவ்வொரு நாளும் இக்கோயிலில் செய்யப்படுகிறது. இக்கோயிலுக்கு இன்னொரு வரலாறும் உண்டு. ஒரு முறை அர்ஜுனன் தனது யாத்திரையின் பொழுது ஒரு பன்றியை தாக்கினார். அதே நேரத்தில் வேட்டைக்காரன் வேடத்தில் இருந்த சிவபெருமானும் அதே நேரத்தில் அந்த பன்றியை சுட்டார். சிவபெருமான் அந்த விலங்கு தனக்கென்று உரிமை கோரினார். அர்ஜுனன் அதை எதிர்த்தார். இருவரும் இடையே நடந்த போரில் அர்ஜுனன் இறைவனை தாக்கினார். இறைவன் ரத்தம் சிந்தியபடியும் சிரித்தபடியும் அவர் முன் காசி கொடுத்தார். அர்ஜுனன் இறைவனின் பாதங்களில் விழுந்து மன்னிப்பு கேட்டார். பின்பு அர்ஜுனன் தனது புனித யாத்திரையை மேற்கொண்ட பொழுது ஒரு இடத்தில் சுயம்புலிங்கத்தை கண்டுபிடித்து அதை நிறுவி வழிபட்டார். வேட்டைக்காரன் வேடத்தில் அர்ஜுனுக்கு தரிசனம் அளித்ததால் திருவெட்டீஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார். அர்ஜுனன் சிவபெருமானை காயப்படுத்தியதால் பரிகாரமாக அர்ஜுனன் அடுத்த பிறவில் கண்ணப்பனாக பிறந்து தனது கண்களை சிவபெருமானுக்கு அர்ப்பணித்து ஆசீர்வதிக்கப்பட்டு நாயன்மார்களின் நிலைக்கு உயர்த்தப்பட்டார். இந்த நிகழ்வை நினைவு கூறும் வகையில் தை மாதத்தில் மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் கண்ணப்பர் ஊர்வலமாக அழைத்து செல்லப்படுகிறார். இதுதான் இந்த கோயிலோட மொத்த வரலாறு. இப்பொழுது இந்த கோயிலோட அமைப்பை பற்றி பார்க்கலாம். கோயில் இருக்கும் சன்னதி தெருவிற்கு முன்பாக கோயில் கோபுரத்தை பார்த்தவாறு ஸ்ரீ சன்னதி விநாயகர் கோயில் அமைந்துள்ளது. இந்த கோயிலில் உள்ள விநாயகர் வழிபட்டு விட்டுதான் சிவன் கோயிலுக்கு செல்ல வேண்டும். கோயில் உள்ளே சென்றதும் பலிபீடத்தையும் கொடிமரத்தையும் பார்க்கலாம். அதற்கு அடுத்து நந்தி பகவானை வணங்கிவிட்டு மூலவரான திருவெட்டீஸ்வரர் என்ற பெயரில் அருள் பாலிக்கும் சிவபெருமானையும் அம்மன் செண்பகாம்பிகையும் வழிபடலாம். இக்கோவிலில் கொடிமரத்துக்கு வலது பக்கம் அதிகார நந்திக்கு தனி சன்னதி உள்ளது. அதற்கு அடுத்து நேராக சென்றால் காசி விஸ்வநாதருக்கு தனி சன்னதி அமைந்துள்ளது. அதற்கு பக்கத்தில் பசு மடம் அமைந்துள்ளது. தொடர்ந்து சென்றால் அருள் பிரகாச வள்ளலாருக்கு தனி சன்னதி அமைந்துள்ளது. தைப்பூச நாளில் ஸ்ரீ ராமலிங்க வள்ளலாருக்கு ஊர்வலத்துடன் சிறப்பு பூஜைகள் செய்யப்படுகின்றன. வள்ளலார் சன்னதிக்கு பின்புறம் ஸ்ரீ வள்ளி தேவானை சமேத 6 முக சன்னதி அமைந்துள்ளது. மாதந்தோறும் வரும் சஷ்டி நாட்களில் அமாவாசை பௌர்ணமி நாட்களில் 6வது நாள் சிறப்பு பூஜைகள் செய்யப்படுகிறது. அந்த பூஜையை செய்வதற்கு 6 பூசாரிகள், 6 பூக்கள், 6 நிவேதனங்கள், 6 பழங்கள் ஆகியவற்றுடன் சன்னதியில் பூஜைகள் நடத்தப்படுகின்றன. முருகர் சன்னதி உள்ள இடத்தில்
கோவில் சுவர்களில் கந்த சஷ்டி கவசம், சண்முக கவசம் போன்ற மந்திரங்களை பொறிக்கப்பட்டுள்ளது. அடுத்து பைரவர் சன்னதியை பார்க்கலாம். இறுதியாக நவகிரக சன்னதியும் அமைந்துள்ளது. இக்கோயிலில் உள்ள தூண்களில் மகாலட்சுமி சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்வது போன்ற சிற்பத்தை காணலாம். மற்றும் இந்த கோயிலில் 3 கொடி கம்பங்கள் உள்ளன. சிவன், சண்முகர் மற்றும் அம்பிகைக்கு கொடிமரம் அமைந்துள்ளது. இக்கோயிலில் ஏப்ரல் மே மாதங்களில் சித்திரை பிரம்மோற்சவம், மே ஜூன் மாதங்களில் வைகாசி விசாகம், செப்டம்பர் அக்டோபர் மாதங்களில் புரட்டாசி மகாலய அமாவாசை, மாசி மகம் தீர்த்தவாரி மற்றும் பிப்ரவரி மார்ச் மாதங்களில் சிவராத்திரி மற்றும் மார்ச் ஏப்ரல் மாதங்களில் பங்குனி உத்திரம் ஆகியவை இக்கோயிலில் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. இக்கோயில் வழிபட்டால் ராகு மற்றும் கேது கிரகங்களால் ஏற்படும் பாதிப்புகள் விலகும் என்று சொல்றாங்க. பக்தர்கள் தங்கள் பிரார்த்தனை நிறைவேறியதும் இறைவனுக்கு அபிஷேகம் செய்து நேர்த்திக்கடன் செலுத்துகிறார்கள். கோவில் திறந்திருக்கும் நேரம் காலை 6 மணி முதல் மதியம் 11 மணி வரையிலும், மாலை 5 மணி முதல் இரவு 9:30 மணி வரையும் திறந்திருக்கும். இந்த அற்புதமான கோயிலை வாய்ப்பு கிடைக்கும் போது நீங்களும் மிஸ் பண்ணாம பாருங்க. மீண்டும் இது போல அற்புதமான ஆலயத்தில் சந்திக்கலாம். தொடர்ந்து இது போல டெம்பிள்ஸ் பற்றி வீடியோஸ் பார்க்க என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும். ஓம் நம சிவாய. நன்றி, வணக்கம்.